பொதுவாகவே நம் அன்றாட வாழ்வில் நான் எப்படி பேசிட்டு தெரியல. ஸோ பொதுவாகவே நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயம் ஓப்பு கொடுக்கும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் மியூசிக். ஸோ அந்த மியூசிக் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தா அது மியூசிக் டைரக்டர்ஸ் நம்ம ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு மாதிரி பிரமிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒண்ணு அவங்க நம்ம ஏதோ ஒரு விஷயம் ஒரு எமோஷனல் கனெக்ட் ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டாங்கனாலே அவங்க மனசுல நீடா இடம் பெற்றுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப எதிராக இதெல்லாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரலாம். ஏன்னா லீடு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தால். ஸோ பார்க்குற 300 பேருக்கு லீட்லாம் தேவையா அப்படின்னு இருந்தாலுமே கூட செய்கிற வேலையை ரெஸ்பெக்டிவா செய்யணும். ஸோ அதுல ஆரிஸ் ஜெயராஜ் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு இல்லையா. ஸோ அவர் ஒரு விஷயத்துல பயங்கரமான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பேர் சாங்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ஒரு சில பேர் மியூசிக் நல்லா பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணுவாங்க, ஒரு சில பேர் லவ் சாங் பயங்கரமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒரு பேர் ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் ஆரிஸ் ஜெயராஜ் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடல இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பாடல் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரே ஒரு பிஜிஎம் போட்டு நம்மள ஆஃப் பண்ணிடுவாரு. அந்த பிஜிஎம்காகவே பாடல் கேட்ட ஒரு கூட்டம்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தில் சோ அதுல பேர் போனவர். அதைத்தான் இப்போ நான் சொல்ல போறேன். சோ அதுல நம்ம இன்டர்வியூஸா ஆக்சுவலா நிறைய பண்ணியிருக்காரு. சோ அதை நம்ம பண்ணோம்னாலே ஒரு சீரீஸ் மாதிரி தான் பண்ணணும். சோ அதுல எனக்கு தெரிஞ்சு திடீர்னு தோன்றது எதுவுமே ப்ரிப்பேர் கிடையாது. ஆன் ஸ்பாட்ல சொல்றேன். சோ அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பிக்சர் இந்த வாரணம் படத்துல முன்தினம் பார்த்தேன் அந்த பாடல்ல ஒரு இன்டர்வியூஸ் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூஸ் இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பனி துளி அதுல ஒரு இன்டர்வியூஸ் வரும் இல்லையா சங்கல்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கடுத்தது காக்க காக்க படத்துல எனக்கு மோஸ்ட் ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்வியூ. இப்பெல்லாம் இன்டர்வியூ செட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். 1,2 ஆசைகள்ல ஒரு நடுவுல ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூஸ் வரும். ஸோ அதெல்லாம் வாயில இப்பதான் வரும். நீங்க கேட்டீங்கன்னா தான் தெரியும். ஸோ அந்த இது ஒரு மாதிரி பயங்கரமாவே இருக்கும் அந்த இன்டர்வியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த படத்துல அனியன் படத்துல கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல்ல சென்ட்ரல் அதுல ஒரு இன்டர்வியூஸ் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் மூங்கில் காடுகளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல்ல வர இன்டர்வியூஸ்லாம் எப்பா ஒரு ஓப் கொடுக்குற ஒரு இன்டர்வியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த இன்டர்வியூஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா டங்கா மாதிரி அந்த ஒரு பாடல் இருக்கும். அந்த பாட்டுல நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு கானா ஒரு கானா ஃபியூஷன் சாங் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதுல ஒரு நாதஸ்வரத்துல ஒரு இன்டர்வியூ செட் பண்ணியிருப்பாரு. அந்த இன்டர்வியூஸ் ஒரு மாதிரி செம்மையா இருக்கும், யூனிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே யுகா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அது ஆக்சுவலா சென்ட்ரல் இன்க்ளூட்ஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு பிஜிஎம் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஒரு பாடலுக்கு அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒரு டியூன்லயே நம்மள ஒரு மாதிரி வக்கார இருக்குது அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது இது பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இன்னொரு பாட்டு இருக்கும் தீயில்லை புகையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு இன்டர்வியூஸ் இருக்கும். அது ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு இன்டர்வியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறமா மின்னலை படத்துல பூ போல் என் நெஞ்சை கொய்தவள் அந்த பாடல வர இன்டர்வியூஸ் ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு இன்டர்வியூஸ். அதுக்கப்புறமா வசீகரா மறக்க முடியுமாடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இன்டர்வியூஸ். அப்புறம் மஜ்னு படத்துல அந்த இன்டர்வியூஸ் இந்த இன்டர்வியூஸ் தான் மேக்ஸிமம் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பச்சை கிளியின் முத்துச்சரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்துல குள்நாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அதுல வர இன்டர்வியூஸ்லாம் ரிங்டோன் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த இன்டர்வியூஸ் அதுக்கப்புறமா இந்த படத்துல 2ஆம் உலகம் அப்படிங்கிற ஒரு படத்துல மன்னவனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுல ஒரு ஃப்ளூட் இன்டர்வியூஸ் பயங்கரமா இருக்கும். இன்டர்வியூஸ் பயங்கரமா இருக்கும். ஸோ அதுவும் ஒரு மாதிரி சரியான ஒரு இன்டர்வியூஸ். அப்புறமா
துப்பாக்கி படத்துல வந்து போய் வர வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். இந்த பாடல் மேக்ஸிமம் தெரியாது. ஏன்னா இண்டு கார்ட்ல போட்ட ஒரு பாடல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் ஆல்பம்லே. அதுல வந்து ஒரு மாரி சாக்ஸோஃபோன்ல வந்து ஒரு மாரி பயங்கரமான இன்ட்ரோஸ் லாஸ்ட்ல இருக்கும். பாடல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு இன்ட்ரோஸ் வரும். அது வந்து ஒரு மாரி செம்மையான ஒரு இன்ட்ரோஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து தொட்டி ஜெயா படத்துல வந்து சம்பா சிம்பாலே தொட்டா பவரடா அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாடல்ல நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த பாடல்ல ஒரு இன்டர்லூட் செம்ம யூனிக்கா ஒரு மாரி சூப்பரா இருக்கும் அந்த இன்டர்லூட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்டர்லூட்ஸ். அதுவும் ஒரு மாரி சரியான ஒரு இன்டர்லூட்ஸ். அதுக்கப்புறம் வந்து லெஜண்ட் படத்துல 2 இன்டர்லூட்ஸ் வரும். அது வந்து செம்ம இன்டர்லூட்ஸ். அது வந்து மேக்ஸிமம் சில பேருக்கு தெரியாது. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மொசல்லோ மொஸ்ல அந்த பாடல் இருக்கும். அதுல வந்து ஒரு மாரி இந்த மஜ்னு படத்துல வந்து முதற் கனவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலோட இன்ட்ரோடக்ஸ் மாரியே ஒரு மாரி சூப்பரா இருக்கும். அது ஒரு மாரி பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மோஸ்ட் அண்டர் ரேட்டடான ஒரு இன்ட்ரோடக்ஸ் வந்து அந்த ஏ கோனே ராணின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் சூப்பரா இருக்கும். வீடியோ சாங் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆடியோ வந்து ஒரு மாரி பயங்கரமா இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஸ் ஒண்ணு இருக்கும். அதுவும் ஒரு மாரி செம்மையான இன்ட்ரோடக்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வேட்டையாடு விளையாடுல வந்து மஞ்சள் வெயில் மாலையிலே அந்த பாடல்ல வந்து அதுலயும் ஒரு மாரி சாக்ஸோஃபோன்ல ஒரு இன்டர்லூட்ஸ் வரும். சரியான ஒரு இன்டர்லூட்ஸ். அதுக்கப்புறமா வந்து அன்பே ஏன் நன்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஸோ அந்த பாடலுமே இன்டர்லூட்ஸ் பயங்கரமான ஒரு இன்டர்லூட்ஸ் அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு இப்போ டக்குன்னு தோன்ற ஒரு இன்டர்லூட்ஸ் அப்படின்ற மாரியே சொல்லலாம். ஸோ இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ ஏன்னா நிறைய இருக்கு மேக்ஸிமம் சொல்ல முடியாது. செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பொறுத்துக்கங்க. ஸோ அதுல வந்து நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்